எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், குழந்தைகளுக்கு சொல்ற ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா பாப்பா? படிக்கிறதுடா. நீ நம்பலல்ல, பொன்னியின் செல்வன்லாம் நான் 13 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன். ஆமா, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். அந்த டைம்ல கதை கீதை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். குறிஞ்சி மலர்லாம் நான் படிக்கும் போது எனக்கு 15 வயசு. அகிலன் படிச்சு முடிச்சு. எப்படி இந்த வாசிப்பு பயிற்சி என்ன தெரியுமா செய்தது? இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றி பேசுகின்ற பேச்சாளராக இருப்பதற்கு நான் 13 வயதிலே படித்த அந்த படிப்பு தான் இப்பொழுது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாலேங்க மலேசியா பயணத்திற்கு போயிருந்தேங்க. சும்மாங்க நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா குரான் எடுத்து படிப்பேங்க, பைபிள் படிப்பேன், திருமந்திரம் படிப்பேங்க, திருமந்திரம் எடுத்து படிப்பேன். அன்னைக்கு திருமந்திரம் படிக்கிற எனக்கு என்ன தெரியல, என் மனதில் வந்த வெளிச்சம் அதற்கு முன் நான் உணர்ந்ததில்லை. நான் இப்படி சொல்றேன்னா அது இறை மாறுபாடோ இறை வணக்க வேறுபாடோ கிடையாது. அந்த சொல்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் மனதில் ஏதேனும் மாறுபாடு வருதான்னு பாருங்க. உங்கள் உலகத்திற்கு வேறு யாரும் வந்து தலைமை கொள்ளாமல் நீங்களே தலைமை கொள்வதற்கான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். மிக முக்கியமான ஒரு பாட்டு, நீங்கள் எல்லோரும் கேட்ட பாட்டு தான். நான் சொன்னனே, எல்லாரும் பேசுற பேச்சு தான். புத்தி ஷார்ப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் புரிய தொடங்கிரும். என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பின்னால் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சுல்தானா, நாங்கள் ஒரு நாள் எழுந்திருச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அடக்கம் இல்லாத பேச்சுல இப்படி சொல்லலாமா டீச்சரை பார்த்து? அவங்ககிட்ட சாபமோ என்னமோ, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆக வேண்டியது, இன்னைக்கு தமிழ் டீச்சர் ஆயிட்டேன் நான். பேசாத அப்படின்னாங்க. நிஜம் சார், +1ல பேசாதன்னாங்களா? இதுவரைக்கும் வந்துருச்சுங்க கோவம். யாரை பார்த்து பேசாதங்கிறீங்க? இப்படி சொல்றதுக்கு மனசு வந்துருச்சு எனக்கு. பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? சொல்ல மாட்டேன், ஏன்னா பிழைக்க தெரியும் எனக்கு. டீச்சருக்கு முன்னாலெல்லாம் சொன்னா ஃபெயில் ஆயிருவேன், அதனால சொல்ல மாட்டேன். இங்க இருக்கும் கண்ட்ரோல் இங்க வச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் எனக்கு. யூ ஆர் நாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க அந்த டீச்சர். ஜெயிச்சு கப்பு கொண்டாந்து கொடுத்து அவங்க கையாலேயே வாங்கினல, அப்படிதான் ஜெயிக்கணும். ஆனா அவங்க பேசாதங்கிறாங்க என்ன பார்த்து. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. ஓகே, அங்க பேசுறத நிறுத்தினேன், இங்க பேசுறேன். சொற்கள் ஒன்றுதான். யார் எதை சொன்னாலும், கோபமாக சொன்னாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதினேன் அதை, கோபமா மனசு இருக்கும்போது சொல்லிட்டேன், மனசில் ஒன்றும் இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கோபமா இருந்தாங்கன்னா மனசில் என்ன இருக்கோ அதான் வரும். ஆமாங்க, மனசில் ஒன்றும் இல்லைலாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது பேசுறல்ல நீ, அப்போ உள்ள இல்லாமலா பேசுற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஏதேனும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். என் தகப்பனார் சொன்னது, மனிதனை கடந்து போகாதே, எந்த மனிதனை சந்தித்தாலும் நீ கற்றுக்கொண்டு கடந்து போ.